மக்களே இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்றது கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஸ்வீட்ஸ் என்ன ஸ்வீட்ஸு கேக்கு அந்த மாதிரி ஐட்டம் வந்து ப்ளம் கேக் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறீங்க. வந்திருக்க ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு. இது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து கம்பேர் பண்ணி ப்ரைஸும் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். 4 ப்ளம் கேக் வச்சு ஒரு கம்பேரிசன் இருக்க போது. அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் போன வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரியலி உங்களுக்கு தேங்க்ஸு. அண்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து இந்த அளவுக்கு போகல, பட் போன வீடியோவில் ஒரு சில வீடியோ தான் வந்து போயிருக்கு. பட் இந்த போன வீடியோக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஆரம்பித்து கொண்டு போகிறேன். அண்ட் டிமார்ட் உள்ளே போயிட்டு என்ன ப்ளம் கேக் எடுக்கலான்றதை வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை ப்ளம் கேக் வந்து முடிந்து விட்டாங்க, காலியாகி விட்டதுன்ட்டு போர்டை போட்டு விட்டாங்க. டிமார்ட்டில் இல்லை, நெக்ஸ்ட்டு ஷாப் தான். இப்போ வந்து இங்கே டிமார்ட்டில் வாங்க முடியலை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A2B தான் வந்து போக போகிறோம். A2Bயில் போயிட்டு அங்கே ப்ளம் கேக் இருக்கும். 2 இருக்குது. நம்ம வாங்கினது 252. இந்த இது கொஞ்சம் பெரிய சைஸு 628 தான் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மிட்டாயில் தான் வாங்கினோம். ஒரு 250 கிராம் நினைக்கிறேன். அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். இது 250 கிராமா என்னன்னு தெரியல. அண்டு இங்கே அவைலபிலிட்டி இருக்குது ஸ்ரீ மிட்டாயில், அதனால் ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் A2B. நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் தான் அடையார் ஆனந்த பவன். ஓகே, இங்கே போயிட்டு இங்கேயும் ப்ளம் கேக் தான் வந்து வாங்க போகிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று கொடுக்குறோம். எவ்வளோ இது? 300 கிராம்ஸ் பே பண்ணியாச்சு. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. 450 ரூபாய் வந்திருக்கு. வாங்கினதுலேயே இதுதான் காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். வந்து நான் வீட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு. இன்னும் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு 2 கேக் மட்டும் பண்ணணும். இந்த 99 அது ஒன்று கம்மி ரேட்டில் இருக்குது, அதை ஒன்று வாங்கணும். அதோடு முடிச்சுக்கலாம், ஓகேவா? சரி, நான் மீதி போயிட்டு வீட்டில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளம் கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். மொத்தம் ஆனந்த பவன் ப்ளம் கேக்கு, ஸ்ரீ மிட்டாய், அந்த யூனிபிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் வந்துருக்கு. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. நம்மளது ஒரு 90s கிட்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்டு பிரிட்டானியா பிராண்டு. அண்ட் அவங்ககிட்டையும் வந்து ஃபெஸ்டிவல் ப்ளம் கேக்குன்றது வந்துருக்கு. ஓகே, 1 by 1 வந்து பார்ப்போம் நம்ம. லெட்ஸ் பிகின் இன் கம்பேரிசன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளிங்கிட்லேருந்து வருது. பட்ஜெட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளிங்கிட் தான் வந்து வருது. ஏன்னா பிளிங்கிட்டில் தான் வந்து 99 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. 99 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா அண்ட் பிரிட்டானியாவிலேருந்து ப்ளம் கேக் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ப்ளம் கேக் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு பண்ணியிருக்காங்க பிரிட்டானியா. ஓகே, பிரிட்டானியாவை வச்சுருவோம். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பிளிங்கிட்டில் வரும்போது இந்த பேக்கோடு ஒன்று வந்தது. அதை நான் சொல்லிக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்பீங்க, பட் இருந்தாலும் வந்து அது ஒரு சின்ன இதாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் யூனிபிக். யூனிபிக் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜெப்டோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 147 ரூபா கிட்ட வந்தது. சம்திங் உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா அந்த டைமில் வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் யூனிபிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளம் கேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் உங்கள் சைடு இருந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. கிறிஸ்மஸ் டைம்னாலே வந்து உங்களுக்கு ஓகே மக்களே. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மிட்டாயில் வந்து வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினது, இது ஆன்லைன் ஸ்டோர், ஓகேவா? ஸ்ரீ மிட்டாய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பார்த்தீங்கன்னா இது தான். நான் வாங்கினது 200 கிராம்ஸு. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 252 ரூபா. அண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 192 நினைக்கிறேன். சம்திங் 200ன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து பை பண்ணியிருந்தோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு ப்ளம் கேக் தான் வந்து பார்க்க போகிறோம். காஸ்ட்லின்னா அந்தளவுக்கு சொல்ல முடியாது, பட் இப்போ நம்ம வச்சுருக்கிறதுல இது கொஞ்சம் காஸ்ட்லி, அந்த மாதிரி வந்து சொல்லலாம், ஓகேங்களா? இந்த ப்ளம் கேக்கு கொஞ்சம் ஒர்த்தபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த பேக்கிங் மாதிரி வந்து கேட்குதுங்களா, இந்த ஸ்டீல் மெட்டல் வந்து கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் முடிஞ்சும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 450 ருபீஸு. பட் இதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கிடையாது. பார்த்துங்க, ஒரு 450 ருபீஸ் வந்து இருக்குது. ஓகே, உள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும், அந்த மாதிரி எதாவது இருக்குது. ஓகே, 1 by 1 நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பிரிட்டானியா ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா?
பிரிட்டானியா பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணலாம் பீஸ். ஓகேங்களா. அண்ட் பிரித்த உடனே ஃபஸ்ட்டே எடுத்த உடனே அந்த வாசனை வந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் வைஸ் ஃபஸ்ட் கம்ன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து வாசனை பிரித்த உடனே ஃபீல் பண்ண முடியுது. அந்த வாசனையை ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிரித்த உடனே அந்த கேக்னால் நமக்கு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி வந்து பிரித்த உடனே ஒரு வாசனை அந்த மாதிரி வந்து அடித்தது. ஓகே, பிரிச்சுட்டோம். நம்ம சைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் மக்களே, 300 grams இந்த மாதிரி இருக்குது. ஒர்த்தபிள் ₹100. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிபிக் வந்து பார்க்கலாம். ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னா யூனிபிக் சாரி, டேப் ஒட்டி வச்சுருக்கிறத மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸை நல்லாவே கொண்டாடுங்க, அதுதான் சொல்லிக்கிறேன். 330 கிராம் இது. ஓகே, இந்த ப்ளம் கேக் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் இந்த பாக்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு ஷீல் பேக் மாதிரி வந்து வச்சுருக்காங்க உள்ள. எப்படின்னு தெரில. முதல்ல ஃப்ளேவர் வருது, பட் மைல்டாக இருக்குது எனக்கு. அதாவது எப்படின்னா, பிரிட்டானியா பிரிக்கும் போது ஒரு வாசனை வந்ததில்ல, அந்தளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் வந்து அடிக்குது. பேக்கிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் தெரியல. வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ₹252 இருக்கக்கூடிய ப்ளம் கேக்கு ஸ்ரீ மிட்டாய், அதிலேருந்து வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கண்டென்ட் அதில் தான் வந்து கொஞ்சம் இன்னுமே கூட கொஞ்சம் எஃபர்ட் போடுறதுனால சொல்கிறேன். பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குப்பா. பண்ணுவீங்களாப்பா? பண்ணா சரி. ஓகே, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பார்க்க சொல்லுங்கள். இதுலேயும் அந்த சாக்லேட்டினுடைய ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாவே வந்து தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, பிரித்த உடனே எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ப்ரைஸ் குவாலிட்டியும் சரி, ப்ரைஸ் வந்து மிடில் கிளாஸ் மக்களும் வாங்குற மாதிரி தான் வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ளம் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த வீடியோவே வந்து செவ்வாய்க்கிழமை ஷூட் பண்ணி செவ்வாய்க்கிழமையே வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதை ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கல்ல, தென் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து உள்ளேயும் வந்து ஷீல் பண்ணி வச்சுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும்னு தோணுது. ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை கிறிஸ்டின் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு சரி ப்ளம் கேக் வந்து வாங்கி தராமல் ஏமாத்துறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே வந்து ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது தரேன்னு வாங்கி கடைசி வரைக்கும் தர மாட்டாங்க. இதுலேயும் ஃப்ளேவர் வந்து இருக்குது, பெட்டராகவே இருக்குது, நல்லாவே வந்து ஃப்ளேவரஸாக இருக்குது. பட் ₹450 வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க A to Bலேருந்து. இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒர்த்தாக இருக்குன்றத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு தான், உங்களுக்கு அடுத்தது தான் எனக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட வீடியோ டூரேஷன் வந்து 20 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வீடியோவில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி கேட்குறீங்க. பட் நான் என்னுடைய மோட்டிவ் என்னென்னா, சொல்கிறத கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அந்த போத்தீஸ் பண்ண காரணமே என்னென்னா, அந்த ஸ்டோரியும் நம்ம காமிக்கணும், பட் அந்த பிரியாணியும் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத. ஆனால் இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னொரு ஃப்ளேவர் வந்து திறந்த உடனே இதுவும் வந்து வருது. பட் கம்பேரபிலிட்டி இதில் எல்லாத்த விட எதில் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 10/10 அப்படின்ற கணக்கில் ரேஷியோவில் சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டானியா வந்து சொல்லுவேன். எனக்கு திறந்த உடனே எனக்கு அடித்தது அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பெட்டராகவே வந்து ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருந்தது எனக்கு திறந்த உடனே. பட் பிரிட்டானியானாலே அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும். நான் நிறைய பிஸ்கெட்லேயும் வந்து இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஃப்ளேவரில் ஒருவேளை நான் இது ஃபஸ்ட்டு திறந்ததுனால அப்படி இருந்ததா என்னன்றது எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் டையில் வாங்கின இந்த ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ளேவர் வந்து திறந்த உடனே அந்த கொக்கோ ஃப்ளேவர் வந்து எனக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆச்சு. கொக்கோ ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆச்சு, அதனால் வந்து சொல்லிக்கிறேன். அண்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ₹450 வாங்கினேன் அடையார் ஆனந்த பவனில் வாங்கினேன் ப்ளம் கேக்கு தான்.
ப்ளம் கேக் தான் வந்து 10க்கு நம்ம 8 வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 10க்கு 7 கொடுப்பாங்க யூனிபிக் ப்ளம் கேக். இது என்னுடைய கருத்து மட்டும்தான். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து என்னென்ன ப்ளம் கேக் இந்த கிறிஸ்மஸ்க்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது வந்து என்னுடைய தங்கச்சிகள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அண்டு பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே. அண்டு ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டு அடையார் ஆனந்த பவன் வந்து 8 இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 8 இருக்குது. எனக்கு பிரிட்டானியா தான் 99 ருபீஸுக்கு ஃப்ளேவரிஸ்ட்டாக வந்து கொடுத்தது இவங்க தாங்க. இது வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காக கொடுக்குறாங்களா இல்லை மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுக்குறாங்களா தெரியல. அண்ட் பிரிட்டானியா அந்த வாசனையில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி தான் வச்சுக்கங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம வந்து லெட்ஸ் பிகின் டேஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் செக்ஷன் வந்து வந்துட்டோம். அண்டு ஒன்ஸ் நான் காட்டுறேன். அந்த இது வந்து நமக்கு வந்து அடையார் ஆனந்த பவனில் வாங்கினது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமிட்டாயில் வாங்கின ப்ளம் கேக் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிபிக் அண்ட் இது வந்து ஜெப்டோவில் வாங்கினது, இது வந்து பிளிங்கிட்டில் வாங்கினது. ஓகேவா? யூனிபிக் வந்து ஜெப்டோ, இது வந்து பிளிங்கிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளேவரிஸ்ட்டாக எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவிலேருந்து ஆரம்பிக்க 99 ருபீஸ். இட்ஸ் ஒர்த்தா இல்லை எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். அண்ட் ஸ்பூனை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஓகே, அண்டு இந்த கேக்கை கட் பண்ணும்போது மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கிது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே அந்த மாதிரி கார் வாங்கும்போது ஒரு சிலது, பட் நம்மகிட்ட காரு கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பட் இது வந்து கிறிஸ்மஸ் டைம், அதனால் வந்து கிறிஸ்மஸ்க்காக இந்த கேக் வந்து வெட்டுறோம். அண்ட் உங்களுக்காகவும் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ வந்து 15,000 வியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் இதே மாதிரியே உங்களுடைய சப்போர்ட் வந்து என்றைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. பிரிட்டானியா தரப்புலேருந்து வாங்கிட்டு வந்த ப்ளம் கேக் ஃபஸ்ட்டு இந்த மனம் தாங்க இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. பிரிட்டானியா எனக்கு டேஸ்ட்டில் எப்படியான்னு தெரில, பட்டு இந்த ஃப்ளேவரில் முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபஸ்ட்டு பீஸ், ஃபஸ்ட் இந்த ப்ளம் கேக்கோட ஃபஸ்ட்டு பீஸ், ஃபஸ்ட் பைட் உங்களுக்கு தான். இந்த ப்ளம் கேக் பயங்கரமாக தான் இருக்குது. குட், நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பைட் வச்ச உடனே அந்த அளவுக்கு ஃபீலாக இருந்தது. லுக்கிங் வைஸ், ப்ரைஸ் வைஸ் இப்போ வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இருக்கிறதுனால நம்ம கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இதில் வந்து நட்ஸ் இருக்காது, அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல. ஃபஸ்ட் ஒன் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன். ரேட்டிங்கு 10க்கு கண்டிப்பாக 8 கொடுப்பேன், அந்த மாதிரி இருக்கேன். அந்த 8 எதுக்குன்ட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூனிபிக் வாங்க. ஓகே, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. கட் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் ஒன் யூனிபிக். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் பாருங்களேன், மொத்தம் அப்படியே தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே, ப்ளம் கேக்னால் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் பைட் உங்களுக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட் பைட் வந்து போகலாம். உண்மையாகவே நல்லா இருக்கும். ஐ திங்க் கொஞ்சம் ஓகே. இது சம்திங் டெலிவரி பண்ணும்போது அப்போ இருந்தால் கூட உதிர்ந்து பாருங்கள், எல்லாத்தையும் இருக்குதான். ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அதுதான். ஓகே, இதுக்கு வந்து நான் 10க்கு கண்டிப்பாக வந்து 8 தான். சம்திங் இதுவும் 8 தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இதுலேயே கொஞ்சம் வந்து காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் இதுவாக இருக்குது.
இந்த ஸ்ரீ மிட்டாயில் வாங்கின ப்ளம் கேக். அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைனாலே லீவ் விடுவாங்க, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே ஏமாற்றி வாங்கிடலாம். ப்ரைஸ் மீன்ஸ் அந்த சாக்லேட்டு தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் வந்ததில்லை கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டேருந்து. அது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிடச்சிருக்கா, இந்த மாதிரி வந்து தூக்கத்தில் வந்து அவர் பக்கத்தில் வந்து பொருள் வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்றத வந்து சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஸ்ரீ மிட்டாயில் வாங்கினா ப்ளம் கேக் அண்டு 192 ருபீஸ். ஓகேங்களா? 193 சம்திங். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் வைக்கலாம். சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே மேலே வச்சுருக்காங்கன்றதுக்காக நான் சொல்லலை, பட் உள்ளவே வந்து நட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் ஒன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நட்ஸ் வந்து இருக்குது, பட் டேஸ்ட்டு கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஏன்னு தெரியல, ஒரு வேளை எல்லாம் சாப்பிட்டதுனால அப்படி இருக்கும். நான் தண்ணி இது பண்ணிட்டும் பார்க்குறேன். ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் கொஞ்சம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கம்பேரபிலிட்டி நம்ம இப்போ 2 டேஸ்ட் பண்ணதை விட, அதனால் வந்து இது ப்ரைஸ் வைக்கிறது அவங்க சைடில் வந்து நியாயமாக தான் இருக்குது. பட் டேஸ்ட்டில் ஏதோ ஒன்று எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ மிட்டாய் அடுத்து இருக்கிறதுலே நமக்கு காம்படேட்டரில் அதிக ப்ரைஸுடன் வந்திருக்கிறவர் தான் வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன்லேருந்து வாங்கினா ப்ளம் கேக். அண்ட் இந்த சீசனிங் டைமில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து அந்த ப்ளம் கேக் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அண்டு இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்துங்க எப்படி இருக்குன்றத. உள்ள நட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க, தெரியுதா? என்ன சொல்லுவாங்க, ஃப்ரூட் அண்ட் நட்ஸா சம்திங் இதாக சொல்லுவாங்க. அதுவும் போட்டிருக்காங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது பெட்டராகவே இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா 4மே இருக்குது, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்குறேன். கோல்ட் நல்லாவே இருக்குது. 10க்கு 9 தருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா நட்ஸு அது இதுன்னு போட்டிருந்தாலும் ஃப்ளேவரில் மாற்றி விட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே மக்கள், ஃபைனலி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் ஓவராலாக வந்து நம்ம பார்த்தோன்னா, சம்திங் நான் இதுக்கு வந்து 8 கொடுத்துருப்பேன். அது வந்து அந்த டைம் அதாவது இது தனி. ஓகேங்களா? அண்ட் ஓவராலாக எடுத்தோன்னா மக்களை ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவனில் வாங்கினேன் ப்ளம் கேக் தான் வந்து 9 வந்து இருக்குது. அண்டு இந்த 9 எதுக்காகனா அந்த ஃப்ளேவர் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து. அண்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து சரி ஸ்ரீ மிட்டாயில் வாங்கின கேக்கு. இந்த கேக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10க்கு 8 தான் வரும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவரில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு ஸ்ரீ மிட்டாயில் வாங்கினது. அண்டு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் எனக்கு வந்து டேஸ்ட்டில் ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கிற மாதிரியே இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுதான்.
பட் நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புவாங்க. பட் எனக்கு இப்படி தான் இருந்தது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் யூனிபிக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் பட் கொடுத்துருக்க பேக்கிங் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலது இதில் நல்லா இல்லை. அதுதான் இதுக்கு வந்து 10க்கு 7. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. ஒரு 99 ரூபாய்க்கு இந்த கேக்கு இப்படியெல்லாம் கொடுக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், சாதாரண மக்களும் வாங்க முடியும். அண்டு எளிய மக்களுக்கும் அண்ட் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் அந்த லோயர் மக்களுக்கும் இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணாங்களா, இல்லை பிரிட்டானியா வந்து அவங்க ஸ்டைலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள். பட் இந்த டைம் வந்து மக்கள் அட்ராக்ஷன் பண்ணலாமா அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து 10 அவுட் ஆஃப் 10 கூட கொடுப்பேன். ஏன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து நல்லாவே இருந்தது. பட் இது வந்து 9.5 வந்து வச்சுக்கலாம். ஒரு 99 ருபீஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் என்னை பொறுத்த அளவுக்கு இது இப்படி இருந்தது. அண்ட் உங்கள் சைடு எப்படி இருக்குன்றத அண்ட் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ற. அண்டு இந்த வீடியோ வந்து இத்துடன் முடிச்சுக்கிற மக்களே. அண்டு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த கிறிஸ்மஸை வந்து நல்லா கொண்டாடுங்க. அண்ட் இந்த கிறிஸ்மஸ் எனக்குமே கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் வியூஸ் போனதுனால. பட் இதுவும் வந்து அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்ற நம்பிக்கையில் அந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை நான் கொடுத்துட்றேன். அண்டு நீங்கள் வந்து இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. அண்ட் ஃபீட்பேக்ஸும் கண்டிப்பாக வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி வந்து வெயிட்டாக பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போங்க. அண்டு அதை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் மக்களே. அண்டு கிறிஸ்மஸுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து கேக் வந்து கொடுங்க அப்படின்றத வந்து சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.